கன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிசி மிஷின். இதில் ஏன் டிசி மிஷின் கொடுத்துருக்காங்க, டிசி மோட்டார், டிசி ஜென்ரேட்டர் அப்படி கொடுக்காம இதோட டைட்டில் என்னது, கன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிசி மிஷின். அதாவது நம்ம இப்போ பார்க்க போகிறது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம பார்க்குற டிசி மோட்டார், டிசி ஜென்ரேட்டர் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, அதை ஜென்ரலாக நம்ம வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா மிஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் டிசி மோட்டார், டிசி ஜென்ரேட்டர் இது ரெண்டுக்குமே தனித்தனி கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் கிடையாது. ஓகே, அந்த அந்த மிஷின்றது சேம், அதை நம்ம எப்படி வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். சப்போஸ் இன்புட் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்தோம்னா அது வந்து நமக்கு அவுட்புட் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைக்கும். இல்லை இன்புட் ப்ரைம் மூவர் மூலமாக மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுத்தோம்னா அதோட அவுட்புட் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக நமக்கு கிடைக்கும். ஸோ காமனாக டிசி மிஷின்றது தான் அந்த நம்ம பார்க்கக்கூடிய மோட்டர், ஜென்ரேட்டர் எல்லாமே காமனாக டிசி மிஷின் தான் சொல்லுவோம். அதை நம்ம எப்படி வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம், மோட்டராகவும் ஆப்ரேட் பண்ணலாம், ஜென்ரேட்டராகவும் ஆப்ரேட் பண்ணலாம். தேர்ஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிசி மிஷின் அப்படின்னு தான் இருக்கும். இதுக்கும் மோட்டருக்கும் ஜென்ரேட்டருக்கும் தனித்தனி ஃபியூச்சர்ஸ் எதுவும் கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு திஸ் பார்ட், இது வந்து அவுட்டர் மோஸ்ட் பார்ட். ஓகே, இதுக்கு பேர் என்னென்னா இது வந்து ஸ்டேஷ்னரி பார்ட். இது வந்து ரொட்டேட் ஆகாது. இன்னர் சைடு சம் காயில்ஸ் இருக்கும், அதுதான் ரொட்டேட் ஆகும், அது வந்து ரோட்டார். இந்த பார்ட் அவுட்டர் மோஸ்ட் பார்ட் வந்து ஜென்ரலாக எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டேட்டார். ஓகே, இது வந்து ஸ்டேட்டார். இதில் சென்டரில், அதாவது இந்த போலுக்கு நேர, அதாவது தெர் ஆர் 4 போல்ஸ் ஹியர். இது வந்து இட் நாட் ஏ ஃபிக்ஸட் ஒன். சம் மிஷின்ஸில் வந்து 2 போல்ஸ் இருக்கும், 6 போல்ஸ் இருக்கும், 8 நம்பர் ஆஃப் போல்ஸ் இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற கன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபியூச்சர் வந்து இட் ஹேஸ் 4 நம்பர் ஆஃப் போல்ஸ். ஓகே, இதில் இந்த ஒவ்வொரு போல்ஸுக்கும் நேர ஒரு ஆக்சிஸ், இது வந்து ஒரு இமேஜினரி லைன் தான். இது வந்து என்னென்னா போலார் ஆக்சிஸ். இதை எப்படி சொல்லலாம், இன்னொரு பேர் என்னன்னா டைரக்ட் ஆக்சிஸ். ஓகே, அதே மாதிரி இந்த போலுக்கு நேரம் அதுவுமே என்னது போலார் ஆர் டைரக்ட் ஆக்சிஸ். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆக்சிஸ் இருக்குது. இந்த 2 போல்ஸ்க்கும் கேப்பில் ஒரு ஆக்சிஸ் இருக்குது, இந்த மாதிரி. இந்த ஆக்சிஸ் இதுக்கு பேர் என்னென்னா இன்டர்போலார் ஆக்சிஸ் ஆர் குவாட்ரேச்சர் ஆக்சிஸ். அதே மாதிரி இந்த சைடும் இதில் இந்த மாதிரி இதுவும் எப்படி சொல்லலாம்னா இன்டர்போலார் ஆர் குவாட்ரேச்சர் ஆக்சிஸ். இதில் இந்த அவுட்டர் மோஸ்ட் பார்ட், இந்த பார்ட் இருக்குல்ல, இது ஃபுல்லாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா யோக். வாட் இஸ் த ரோல் ஆஃப் யோக் அப்படின்னா, யோக் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இட் சர்வ்ஸ் த பர்பஸ் ஆஃப் அவுட்டர் மோஸ்ட் கவர் ஆஃப் த டிசி மிஷின். இந்த டிசி மிஷினுக்கு இதுதான் அவுட்டர் மோஸ்ட் கவர், அதான் என்ன சொல்கிறோம் யோக். தேர்ஃபோர் அப்புறம் நெக்ஸ்ட்டு இட் ப்ரொவைட்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த போல்ஸ். இந்த போல்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு, 4 போல்ஸ் லொக்கேட் ஆனதுக்கு இந்த யோக் தான் என்னது, இந்த போல்ஸ் எல்லாத்துக்குமே இந்த யோக் தான் என்னது மெக்கானிக்கல் சப்போர்ட். நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த யோக் வந்து இட்ஸ் ஏ கோர். அதாவது இதில் உள்ள ஃப்ளக்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த 1 போலில் இருந்து இன்னொரு போலுக்கு வந்து ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகும். எப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரியிலேருந்து செகண்டரிக்கு ஃப்ளக்ஸ் வந்து அந்த கோரில் வந்து பாஸ் ஆகும். அதே மாதிரி தான் இதுவும் இட் ஆக்சஸ் த பாத் ஃபார் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு இந்த யோக் வந்து ஒரு பாத் க்ரியேட் பண்ணி இந்த பாத்தில் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து பாஸ் ஆகும். ஓகே, these 3 are the functions of yoke. These are the 3 functions of yoke. அப்புறம் அந்த இந்த கோர் வந்து இந்த யோக் வந்து எப்படி இருக்கணும்னா இட் ஹேஸ் லோ ரிலக்டன்ஸ். அதுக்கு வந்து லோ ரிலக்டன்ஸ் இருந்தால் தான் இட்
it allows to pass the maximum flux, maximum magnetic lines of force. அதாவது mmf phi is equal to mmf stands for magneto moment force, motive force. R stands for reluctance. In some of the books it may denoted as S. Okay, S stands for reluctance. Okay, இந்த reluctance வந்து லோ லெவலில் இருந்தால் தான் இங்கே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து பாஸ் ஆகும். ஏன்னா அது டினாமினேட்டரில் இருக்குது. தேர்ஃபோர் இட் ப்ரொவைட்ஸ் எ பாத் ஃபார் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இட் ஷுட் ஹாவ் லோ ரிலக்டன்ஸ். ஓகே ஓகே yoke is made up of some magnetic material like usually cast iron. Okay, இந்த yoke எதில், because cast iron has low reluctance. And one more thing, இந்த கோர் இது எப்படி இருக்கணும்னா இதில் எந்த கரண்ட்டும் பாஸ் ஆகாது. this core has to provide low reluctance path. Core must have zero conductivity and infinite permeability. அதாவது பெர்மியபிலிட்டி இன்ஃபைனட்டாக இருந்துச்சுன்னா இதில் என்ன ஃப்ளக்ஸ் இருந்தாலும் இதில் பாஸ் ஆயிரும். அந்த ஃப்ளக்ஸை பெர்மிட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி தான் பெர்மியபிலிட்டி. நம்ம இதோட சிம்பிள் வந்து மியூ அப்படின்னு சொல்லியிருப்போம். இட் ஷுட் ஹேவ் ஜீரோ கண்டக்டிவிட்டி. ஜீரோ கண்டக்டிவிட்டினா இதில் வந்து கரண்ட் பாஸ் ஆகக்கூடாது, வெறும் ஃப்ளக்ஸ் மட்டும்தான் பாஸ் ஆகணும். ஓகே, அதுதான் இந்த கோரோட ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் இதில் இந்த கேஸ்ட் அயான் சம்டைம்ஸ் என்னென்னா சம் மினிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டையும் பாஸ் பண்ணும். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னென்னா சம் சிலிக்கான் is to be added with steel. Rarely only 2 to 5% of silicon is to be added with steel in order to எதுக்கு அப்படின்னா reduce the conductivity of the yoke. அதில் சிலிக்கான் ஆட் பண்ணோன்னா அதோட கண்டக்டிவிட்டி ரெடியூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பெர்மியபிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னா போல்ஸ். அதாவது இந்த மிஷினில் இந்த போல்ஸை தான் நம்ம செப்பரேட்டாக வரைஞ்சிருப்போம். இதில் இந்த பார்ட்டுக்கு பேர் என்னென்னா போல் கோர், இந்த பார்ட்டுக்கு பேர் போல் ஷூ. திஸ் போல் கோர், இந்த போல் கோரில் என்னென்னா ஃபீல்டு வைண்டிங் வந்து இதில் ஓன் பண்ணியிருப்பாங்க. இந்த வைண்டிங்கில் இந்த போல் கோரில் ஃபீல்டு வைண்டிங் வந்து இந்த மாதிரி ஃபீல்டு வைண்டிங் வவுண்டு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இந்த போல் கோர் யூஸ் ஆகும். திஸ் ஃபீல்டு வைண்டிங் இஸ் நெசசரி டு ப்ரொடியூஸ் த ஃப்ளக்ஸ். அப்புறம் இட் டைரக்ட் த ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ்டு த்ரூ ஏர் கேப். இது மூலமாக இங்கே என்ன ஆகும்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து நார்த் டு சவுத் போல் வந்து இந்த மாதிரி பாஸ் ஆகும். அதுக்கு தான். அப்புறம் நெக்ஸ்ட் இந்த போல் ஷூனா இந்த யூ ஷேப்பில் இருக்கிறது தான் என்னென்னா போல் ஷூ. இதோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஷூவில் முன்னால் ஃப்ரண்ட் சைடில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அதனால தான் அது வந்து போல் ஷூ. இட் என்லார்ஜஸ் த ஏரியா ஆஃப் ஆர்மேச்சர் கோர் டு come across the flux which is necessary to produce larger induced EMF. இதனால் இப்படி இந்த போல் ஷூ இப்படி லார்ஜர் ஏரியாவாக இருக்கிறதுனால larger induced EMF can be obtained. These are the 3 functions of pole core and pole shoe. It is made up of cast iron,
or cast steel is called armature. இது வந்து center of the மிஷினில் இருக்கும். எப்படின்னா இங்கே சென்டரில் இந்த ஆர்மச்சூர் வந்து இங்கே லொக்கேட் ஆகிருக்கும். ஓகே, இதுதான் என்னதுன்னா ரோட்டார். ஏன்னா இது வந்து ரொட்டேஷனல் பார்ட், இது வந்து அவுட்டர் மோஸ்ட் பார்ட், இது வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கிறதுனால ஸ்டேட்டார். இது சென்டரில் இங்கே சென்டரில் இருக்கும், இது வந்து ரொட்டேஷனல் பார்ட். அதனால் இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ரோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டூத். இந்த பார்ட், அதாவது ரெண்டு டூத்துக்கும் கேப்பில் உள்ள பார்ட் என்ன அப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்லாட். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். அப்புறம் இங்கே வந்து in order to provide cooling to the armature, இங்கே என்னென்னா ஏர் டக்ட். இதில் வந்து ஏர் ஃப்ளோ ஆகும் ஃபார் கூலிங் பர்பஸ். நெக்ஸ்ட்டு சென்டரில் வந்து ஷாஃப்ட் in which prime mover is connected. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்மச்சூர் கோர். இதுக்கு பேர் என்னென்னா ஆர்மச்சூர் கோர். இதில் ஆர்மச்சூர் வைண்டிங் அப்படின்றது தனியாக வரும். ஆர்மச்சூர் வைண்டிங்னா இந்த ஒவ்வொரு ஸ்லாட்லையும் வைண்டிங் வந்து வவுண்டு பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா இந்த மாதிரி. இது ஒரு சைடு தான் நம்மளால் பார்க்க முடியும். இதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஸ்லாட்லையும் இந்த மாதிரி காயில் இருக்கும். எப்படின்னா 3Dயில் பார்க்கணுன்னா இந்த மாதிரி இருக்கும். செகண்ட் இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். இதில் ஒவ்வொரு கேப்லையும் இந்த மாதிரி காயில்ஸ் வந்து வவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் என்னென்னா ஆர்மச்சூர் காயில். ஆர்மச்சூர் காயில். இந்த சென்டர் பார்ட் இதுக்கு பேர் ஆர்மச்சூர் கோர். ஓகே, இட் கேன் பி ஆல்சோ கால்ட் அஸ் ஆர்மச்சூர் வைண்டிங். These armature coils are placed in the slots provided on the armature core. Okay, then generation of EMF வந்து இந்த காயில்ஸில் தான் EMF வந்து ஜென்ரேட் ஆகும். generation of EMF takes place in the armature winding. ஓகே, இன் கேஸ் ஆஃப் எப்போ இது ஜென்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணும்போது மட்டும். ஓகே, டு கேரி த கரண்ட் சப்ளைடு இன் கேஸ் ஆஃப் டிசி மோட்டார்ஸ். இதே இது டிசி மோட்டர் ஆக்ட் ஆகும்போது இதில் வந்து நம்ம கரண்ட் சப்ளை பண்ணுவோம். சப்ளை பண்ணும்போது இது ரொட்டேட் ஆகும். ஏன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொவைட் பண்ணால் தான் மெக்கானிக்கல் எனர்ஜி அவுட்புட் கிடைக்கும். எப்போ டிசியாக ஆப்ரேட் ஆகும்போது. இப்போ டிசி ஜென்ரேட்டர் ஆப்ரேட் ஆகும்போது என்னென்னா நம்ம இதை வந்து ரொட்டேட் பண்ணுவோம், மெக்கானிக்கல் எனர்ஜி இன்புட் எனர்ஜியாக கொடுப்போம். இஎம்எஃப் வந்து இந்த காயில்ஸில் இன்டியூஸ் ஆகும். அதை நம்ம கரண்ட்டை வந்து அந்த சப்ளை வெளியே எடுத்தோம்னா அதுதான் என்னது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அவுட்புட், எலக்ட்ரிக்கல் அவுட்புட். Again, armature core is made up of cast iron or cast steel. These winding, அதாவது இந்த காயில் இது இதில் it is made up of copper or aluminum. ஏன்னா காப்பர் அண்ட் அலுமினியம் have good conductivity properties. One more thing, இதில் இந்த மாதிரி ஒன் ஸ்லாட்டில் ஒரே வைண்டிங், ஒரே காயில் மட்டும் இப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, சிங்கிள் லேயர் வைண்டிங். சப்போஸ் இதில் இந்த ஒரு ஸ்லாட்டில் இந்த ஒவ்வொரு ஸ்லாட்லையும் அதாவது in each slot if there is only one winding, only one coil அப்படின்னா இந்த மாதிரி ஒரே காயில் ஓன் பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு பேர் என்னென்னா சிங்கிள் லேயர் வைண்டிங். In some type of machines
2 coils are wound on the each slot. இந்த மாதிரி சிலதில் டூ காயில்ஸ் வந்து இருக்கும். ஓகே, இதுக்கு பேர் டபுள் லேயர் வைண்டிங். சென்டர் பார்ட்டில் உள்ளது தான் என்னது, ஆர்மேச்சர் கோர். ஓகே, இதுக்கு பேர் என்னது, ரொட்டேஷனல் பார்ட்ன்றதுனால இது ரோட்டார், இது ஸ்டேஷ்னரி பார்ட்ன்றதுனால இது வந்து ஸ்டேட்டார். நெக்ஸ்ட்டு ஃபீல்டு வைண்டிங். ஃபீல்டு வைண்டிங் அப்படின்னா இட் வவுண்ட்ஸ் ஆன் த போல் கோர். போல் கோர்னால் என்ன சொல்லியிருந்தோம், இதுதான் போல் கோர். இந்த வைண்டிங் பேர் தான் ஃபீல்டு வைண்டிங். இந்த வைண்டிங் எப்படி இந்த டிசி மிஷினில் வவுண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி. இதோட இது சீரியஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு செப்பரேட்டாக சப்ளை கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் மைனஸ். இந்த வைண்டிங்ஸ் எல்லாமே பேர் என்னென்னா, இதுக்கு பேர் தான் என்னது, ஃபீல்டு வைண்டிங். இட் wounds on the போல் கோரில் இது வவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட ஃபங்க்ஷன் அப்படின்னா, இட்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் டு carry current on the pole core. then என்னாகும், which results it starts to behave as an electromagnet and producing necessary flux. இதில் இது சப்ளை கொடுத்தோன்னே இது வந்து மேக்னடைஸ் ஆகும். மேக்னடைஸ் ஆனோடனே ஃப்ளக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும், ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃப்ளக்ஸ் எதுக்கும் பாஸ் ஆகும்னா, இது நார்த் போல், இது சவுத் போல்னால் இங்கேருந்து இந்த ஃப்ளக்ஸ் வந்து அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், நார்த் டு சவுத் தான் இருக்கும், சவுத் டு நார்த் வராது. இதுதானது இந்த ஃபீல்டு வைண்டிங்கோட இம்பார்ட்டன்ட் ரோல். இட் கேன் பி ஆல்சோ கால்ட் அஸ் எக்ஸைட்டிங் வைண்டிங். always made up of copper or aluminum. Copper is the first choice. ஏன்னா அப்படின்னா தான் இதை பெண்ட் பண்ணி இதை வவுண்ட் பண்ண முடியும். அலுமினியம்னா இட் ஹேஸ் லெஸ் பிரிட்டில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்மேச்சர் வைண்டிங். ஆர்மேச்சர் வைண்டிங்னா இந்த ஆர்மேச்சர் கோரில் வவுண்ட் பண்ணியிருக்கிற வைண்டிங்க்கு பேர் தான் என்னது, ஆர்மேச்சர் வைண்டிங். இந்த மாதிரி இந்த ஆர்மேச்சர் ஸ்லாட்டில் இங்கே வந்து வைண்டிங்ஸ் இருக்கும், சிங்கிள் லேயர் ஆர் டபுள் லேயர் வைண்டிங். இந்த மாதிரி ஒவ்வொரு டூ ஸ்லாட்ஸுக்கு ஒரு வைண்டிங் வந்து இப்படி வவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் என்னது, ஆர்மேச்சர் வைண்டிங். interconnection of armature conductors placed in these slots provided on the armature core. The armature core. Choice of material, another it is always made up of either copper or aluminum. The armature winding la two types இருக்கு. என்னன்னா first one is lap winding and another one is wave winding. அது வந்து நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம். and then commutator. இப்போ ஜென்ரலாக
டிசி ஜென்ரேட்டரோட அவுட்புட் அதோட வோல்டேஜ் எப்படி இருக்கும்னா ஏசி ஆர் டிசி அப்படின்னா இட் ஜென்ரேட்ஸ் டிசி சப்ளை. ஏசி ஜென்ரேட்டர் தான், அதாவது அல்டர்னேட்டர் தான் ஏசி சப்ளை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஓகே, இது எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட்டு இஎம்எஃப் இன்டியூஸ்டு இன் டிசி ஜென்ரேட்டர், அதாவது இன்சைடில் இந்த ஆர்மேச்சர் காயிலில் இஎம்எஃப் இன்டியூஸ்டு இன் டிசி ஜென்ரேட்டர் இது ஏசியா டிசியா அப்படின்னா ஏசி தான் வரும், டிசி வராது. அதாவது இன் டிசி ஜென்ரேட்டர்லையும் இன்டியூஸ்டு இஎம்எஃப் எப்படி இருக்கும்னா ஏசி ஃபார்மல் அல்டர்னேட்டிங் கரண்ட்டாக தான் இருக்கும். அதை அந்த ஏசி பட் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஏசியாக இருந்தாலும் அவுட்புட் என்னவாக இருக்கும், அவுட்புட் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர் டிசியாக தான் இருக்கும். இந்த இட் கன்வெர்ட்ஸ் ஏசி டு டிசி, அதோட அந்த பர்பஸுக்கு தான் இந்த காமுடேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, காமுடேட்டர் கன்வெர்ட்ஸ் alternating AC induced EMF to DC output. இந்த காமுடேட்டர் அரேஞ்ச்மெண்ட் இல்லை அப்படின்னா இது வந்து ஏசி ஜென்ரேட்டராக ஒர்க் ஆகும். ஏன்னா இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து ஏசியில் தான் இருக்கும். ஸோ இட் ஆக்ட்ஸ் as a சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர். ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர் இது வந்து நீங்கள் ஆல்ரெடி இது +2 ஃபிசிக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, +1 ஆர் +2 ஃபிசிக்ஸில். EMF induced in the machine is equal to BLV sin theta. sin theta அப்படின்னாலே இங்கே என்ன வரும், இட் ஜென்ரேட்ஸ் எ சைனசாய்டல் வேவ். சைனசாய்டல் வேவ்னா என்னது, இது வந்து ஒரு ஏசி வேவ். அப்போ EMF induced in DC generator is AC. ஓகே, இந்த காமுடேட்டர் இந்த ஜென்ரேட் ஆகிற ஏசி வேவ்ஃபார்மை காமுடேட்டரில் சப்ளை பண்ணால் இட் கிவ்ஸ் டிசி அவுட்புட். அப்படின்னா இட் ஆக்ட்ஸ் அஸ் எ ரெக்டிஃபயர். ஏன்னா ரெக்டிஃபயர் அப்படின்னு ஃபர்தர் நெக்ஸ்ட் செமஸ்டரில் படிப்பீங்க. இட் கன்வெர்ட்ஸ் ஏசி சிக்னல் டு டிசி சிக்னல். ஓகே, தென் இது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ப்ரீஃப்லி இதுதான் நார்த் போல் சவுத் போல் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதானது ஆர்மச்சூர். இந்த ஆர்மச்சூர் தான் இந்த ஆர்மச்சூர் ஸ்லாட்ஸில் வந்து வவுண்டு பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதில் தான் இந்த காயில் இது வந்து ஆர்மச்சூர் காயில், ஆர்மச்சூர் வைண்டிங். ஓகே, இது மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகும்போது தான் மேக்ஸிமம் இன்டியூஸ்டு இஎம்எஃப் இருக்கும். இந்த பாத் மட்டும், இந்த லென்த் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள், ஏபி. ஓகே, இந்த ஏபி இப்படி ஹரிசாண்டலாக இருக்கும்போது இந்த நார்த் டு சவுத் போல் வந்து இந்த மாதிரி பாஸ் ஆகும். ஸோ இந்த ஏபியை கிராஸ் பண்ணுறது ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் தான் கிராஸ் பண்ணும். தேர்ஃபோர் அண்ட் ஆல்சோ இந்த ஃப்ளக்ஸுக்கும் இந்த நார்த் டு சவுத் போல் இந்த ஃப்ளக்ஸுக்கும் இந்த கண்டக்டருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து இங்கே 0. தேர்ஃபோர் 0 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் the value of sin 0 is 0. அப்போ தென் இன்டியூஸ்டு இஎம்எஃப் 0. ஓகே, இது எப்போ மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் இதில் பாஸ் ஆகும் அப்படின்னா இந்த பொசிஷனில் இருக்கும்போது, இந்த ஏபி இந்த ரொட்டேஷனில் இருக்கும்போது, ஏபி இருக்கும்போது இந்த நார்த் டு சவுத் போல், அதாவது எல்லா ஃப்ளக்ஸுமே இந்த இந்த ஏபியை கிராஸ் பண்ணி தான் பாஸ் ஆகும். அப்போ இந்த டயத்தில் தான் இது எப்போ இந்த ஏபி ஆர்மேச்சர் காயிலுக்கும் இந்த ஃப்ளக்ஸுக்கும் உள்ள ஆங்கிள் என்னது, தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த 90 டிகிரியில் இருக்கும்போது தான் இங்கே sin 90 இதோட வேல்யூ வந்து 1. தேர்ஃபோர் இன்டியூஸ்டு இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு BLV, where B is the maximum flux density, L is the length of conductor, the length of this coil, V என்னது velocity of the coil, it is in meter per second. இது எல்லாமே நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டரில் படிச்சிருப்பீங்க. தேர்ஃபோர் அதே அரேஞ்ச்மெண்ட் தான் டிசி ஜென்ரேட்டர்லையும். தேர்ஃபோர் இன்டியூஸ்டு இஎம்எஃப் இன் டிசி ஜென்ரேட்டர் இஸ் ஏசி. ஓகே, இந்த காமுடேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, let me explain in detail. Look at this diagram. இதான் என்னென்னா ஆர்மச்சூர் காயில், இதுனா PQRS. ஓகே, அக்கார்டிங் டு Faraday's law of according to Fleming's ரைட் ஹேண்ட் ரூல், எப்போவுமே இந்த நார்த் போலில் இஎம்எஃப் எந்த டைரெக்ஷனில்
இன்டியூஸ் ஆகும்னா இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸ் தான் ஆகும். அதே மாதிரி சவுத் போலில் இந்த மாதிரி அப்வர்ட்ஸ் தான் இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். ஸோ இந்த கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்னா இந்த மாதிரி ஃப்ளோ ஆகும். இதை வந்து நம்ம ரெஃபரன்ஸாக பாசிட்டிவ்னு எடுக்கிறோம், இந்த சைடை நெகட்டிவ் அப்படின்னு எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் ரொட்டேஷனுக்கு இந்த சைடு பிக்யூ இருக்கும், இந்த சைடு ஆர்எஸ். அப்புறம் இது வந்து அப்படியே காயில் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் ரொட்டேஷனில், அதாவது இந்த ஹாஃப் சைக்கிளுக்கு வந்து பிக்யூ இந்த சைடும் ஆர்எஸ் வந்து இந்த சைடும் இருக்கும். நெக்ஸ்ட்டு அனதர் ஹாஃப் சைக்கிளுக்கு இந்த பிக்யூ பார்ட் வந்து இந்த சைடு வந்துடும். அப்புறம் இந்த ஆர்எஸ் பார்ட் இந்த சைடு வந்து இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும். ஓகே, இதில் இந்த கரண்ட் இன்கம்ஸ் டு திஸ் டெர்மினல் எக்ஸ், இதுதான் வந்து பாசிட்டிவ். ஓகே, இங்கே வந்து அவுட் கோயிங்கில் இருக்கும். இந்த செக்மெண்ட் ஒய் செக்மெண்ட்டில் இந்த கரண்ட் வந்து ஃப்ளோயிங் அவுட்வேர்ட்ஸ் அப்படி இருக்கும். இது வந்து நம்ம நெகட்டிவ்னு எடுத்துருக்கோம். இப்போ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொட்டேட் ஆயிரும். ஸோ இந்த ஏபி வந்து என்ன ஆயிரும், இங்கே பி இங்கே ஏ, அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் ரொட்டேஷனில் இதுவும் இந்த காமுடேட்டரும் இந்த ஸ்ப்ளிட்ரிங்கும் டைரெக்ஷன் மாறும். இங்கே ஏபின்னு இருக்கும், இங்கே பிஏ இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரஷ் வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்கும் XY. அப்படி இப்போவும் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து இன்வெர்ட்ஸாக தான் இருக்கும். தர்ஃபோர் இங்கேயும் பாசிட்டிவ் தான் வரும், இங்கே சேம் இது அவுட்வேர்ட்ஸாக இருக்கிறதுனால இங்கேயும் நெகட்டிவ் தான் வரும். தர்ஃபோர் இது ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் ரொட்டேஷனில் இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கும். அதாவது ஜென்ரேட்டரோட அவுட்புட் வந்து டெர்மினல் எக்ஸ் அப்படின்னு வச்சா கூட இந்த இடத்துல எக்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது அனதர் ஹாஃப் ஆஃப் ரொட்டேஷனில் கூட என்னாகும், இந்த எக்ஸ் டெர்மினல் அப்படியே பாசிட்டிவில் தான் இருக்கும், இங்கே மாதிரி நெகட்டிவில் வராது. தர்ஃபோர் இந்த டெர்மினல் எக்ஸ் டெர்மினல் வந்து எப்போவுமே பாசிட்டிவில் தான் இருக்கும் இந்த மாதிரி. Therefore, finally it converts AC output to induced EMF, AC signal to DC output. இதுதான் என்னது ரோல் ஆஃப் திஸ் காமுடேட்டர். இதுக்கு சம் வீடியோஸ் இருக்குது, நான் அதோட லிங்க் வந்து இது அனிமேஷனில் பார்த்தா இன்னும் கிளியராக இருக்கும், கான்செப்ட் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த லிங்க் வந்து நான் நம்ம பேஜில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபைனலி இட் இஸ் த ரோல் ஆஃப் commutator. This is how it converts AC signal to DC output. And then last one is brushes. Brushesனா அதுனா இந்த XY இதுதான் brushes. இதோட பர்பஸ் என்னென்னா டு கலெக்ட் கரண்ட் ஃப்ரம் காமுடேட்டர். ஏன்னா இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை இந்த XY ப்ரஷஸ் தான் வந்து கலெக்ட் பண்ணும். இந்த ஏபி தான் ரொட்டேஷனல் பார்ட், XY வந்து ஃபிக்ஸட் பார்ட். இதில் வந்து ஏபி வந்து இந்த மாதிரி இருக்கும், இங்கே பிஏவாக மாறும். ஸோ இந்த ஏபியும் இந்த ஆர்மேச்சூர் காயிலும் ரொட்டேஷனரி பார்ட், இந்த XY இது வந்து ப்ரஷஸ், இது வந்து ஃபிக்ஸட் பார்ட். த மெயின் ஃபங்க்ஷன் இஸ் ஆஃப் த ப்ரஷஸ் இஸ் டு கலெக்ட் current from commutator. These brushes are made up of carbon. It mostly இது எதுனா கார்பனில் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பியரிங்ஸ். ஸ்மால் பார்ட் அப்படின்னா பால் பியரிங் ஸ்மால் டிசி மிஷின் அப்படின்னா பால் பியரிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லார்ஜர் மிஷின்ஸ் அப்படின்னா ஹெவி டியூட்டி மிஷின்ஸுக்கு ரோலர் பியரிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் கன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிசி மிஷின். ஓகே, தேங்க்யூ.